ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மாடம் சேனல். இன்றைக்கி உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கறி வடகம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க. இந்த உருண்டைகள் செய்கிறது 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் சோம்பு, காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண 2-3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டைகள் உடையாமல் நல்லா அழகான ஷேப்பில் கிடைக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருண்டைகளை ஒன்றா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வடகரியே தோற்றுருங்க, மீன் குழம்பும் தோற்றுரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சைவ மீன் குழம்புனே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.